ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 12012 ட்ரான்ஸ்ஃபார்மரு அதை எப்படி நம்ம 24024 கன்வெர்ட் பண்ணலான்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஏன் நம்ம 24024 கன்வெர்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் ஒரு 12 வோல்ட் ஆம்பிளிஃபயரு அந்த மாதிரி 12012 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்க செட்டை சொல்கிறேன். அந்த மாதிரி நிறையா கஸ்டமர் கொண்டு வருவாங்க. இது அதாவது 2030 ஐசி போட்ட அந்த இதில் சொல்ல வரேன். அந்த மாதிரி இதில் 12 சப்ளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம எஸ்டிகே ஐசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மேக்ஸிமம் ஒரு 3 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலே போதும். அதை நம்ம 24024 கன்வெர்ட் பண்ணி ஒரு எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்க ட்ரான்ஸ்ஃபார்மர்னு வந்து பார்த்திங்கன்னா ஐசி டாட்டோட 1 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். இது வந்து 12012 1 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது யூஸ் பண்ண வேணால் நான் ஒரு வீடியோக்காண்டி நான் இதை எடுத்திருக்கேன். சரி, இப்போ வாங்க இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் இதுக்கான ஒரு சின்ன டயக்ராமு. ஸோ அந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதில் இருக்க மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வோல்ட் அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். வோல்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது ஏசி வோல்ட்டுங்கிறனால ப்ராப்பராக 24 வோல்ட்டு தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரைமரி வோல்டேஜ் குறைய செகண்டரி வோல்டேஜும் குறையும். அதே மாதிரி ப்ரைமரி வோல்ட்டு ஹை ஆகுச்சுனாலும் செகண்டரி வோல்ட்டும் ஹை ஆகும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பர்ஃபார்மன்ஸே அப்படி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வோல்ட்டு மட்டும் அளந்து பார்த்துக்கோங்க. இது அதுக்கான சர்க்யூட் டயக்ராமு. சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியாக யார் வேணுனாலும் இதை ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இதை தான் நான் இந்த இதில் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா IN007 1007 அந்த டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். சரி, நான் அதை உங்களுக்கு வோல்ட்டு மட்டும் அளந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் மட்டும் விட்டு சொல்லியிருப்பேன். அதாவது 0 வோல்ட்டு இதை மட்டும் நீங்கள் டம்மி ஆக்கிக்கணும். அப்படிங்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து 12 வோல்ட்டு 0 12 வோல்ட்டு. அப்போ 12 இங்கேயும் 12. அப்போ இந்த 0விலேருந்து தான் இதுக்கு 12 வோல்ட்டு கிடைக்கும். இதுக்கு தான் 12 வோல்ட்டு. அதே மாதிரி தான் 0விலேருந்து இதுக்கு 12 வோல்ட்டு. அப்படிங்கும்போது 0 விட்டோம்னா இந்த 12 வோல்ட் அளந்து ஏசி வோல்ட் அளந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 24 வோல்ட்டு கிடைக்கும். அதைத்தான் நம்ம டயோடில் மட்டும் வோல்ட் வேரியேஷன் பண்ணியிருக்கோம். எப்படின்னா ஆனோடு கேத்தோட மாற்றி போடும்போது நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்ட்டு கிடைக்கும். இதை நம்ம ஒன்றா கிரவுண்ட் ஆக்கிக்கிட்டோம். அவ்வளோதான். இதுதான் பேசிக்கு. ஸோ நான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இப்போ சப்ளை கொடுத்து நான் உங்களுக்கு வோல்ட் அளந்து காட்டுறேன். ஸோ இப்போ இதுக்கு நான் ஏசி சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு மல்டிமீட்டரில் DC 200 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து மல்டிமீட்டரோட ப்ரோப்பை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வோல்ட் அளந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைடு அளந்து காட்டுறேன். மைனஸ் சைடு வச்சு காட்டுறேன். என்ன வோல்ட்டு கிடைக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா -25 வோல்ட்டு கிட்ட வருது. பார்த்திங்கன்னா தெரியும் 25.5 வோல்ட்டு. இப்போ ப்ளஸ் சைடு வச்சு பார்க்கலாம் என்ன வோல்ட்டு கிடைக்குதுன்ட்டு. ப்ளஸ் சைடு பார்த்திங்கன்னா 20 வோல்ட்டு கிட்ட வருது. அதாவது வோல்டேஜ் வேரியேஷன் இருக்கும். டியூவல் சப்ளையை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வோல்ட்டுங்கிறது இருக்காது. கொஞ்சம் 1 வோல்ட்டு 2 வோல்ட்டு ஒரு 3 வோல்ட்டு கிட்ட கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கை பொறுத்து இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸில் வந்து 20 வோல்ட்டு வருது. மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா 25 வோல்ட்டு கிட்ட வருது. பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த சைடு இதை வந்து கிரவுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதை எதுக்காவது யூஸ் பண்ணுறதுனா அந்த பவர் சப்ளையை ஃபஸ்ட்டு வோல்ட் எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.